நம்ம இங்கே சொகுசாக இருக்கோம் அப்படின்னா அதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்எல்சி நம்ம யூஸ் பண்ணுற கரண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ரொம்ப சாதாரணமாக கரண்ட்டை யூஸ் பண்ணுறோம். ஆனால் அது ஜென்ரேட் பண்ணுற இடத்துல அந்த இடத்துல வாழ்கிற மக்களோட லைஃப் ஸ்டைலில் வந்து நம்ம அனுபவிக்கிற சொகுசு வாழ்க்கை எவ்வளோ தூரம் போய் பாதிக்குதுன்றதை நம்ம மதிக்கிறதே கிடையாது. அதை திரும்பி கூட பார்க்கறது இல்லை. சீரியஸாக ஃபோட்டோகிராஃபில் நீங்கள் இதை பேச வேண்டியிருக்கு. தனியாக ஒரு ஃபோட்டோகிராஃபி இனிமேல் நோட்டீஸ் ஆகுது. நான் தொடர்ந்து செஞ்சிருக்கிற ஃபோட்டோகிராஃப் மூலியமாக அண்டர்லைன் பண்ண மாதிரி என்னுடைய ஃபோட்டோகிராஃபு சொல்லும். அதுவும் நான் எதை பேசுகிறேன்றது, அதாவது கேட்குறவனுக்கு அடிப்படையான ஒரு காரணம் இருக்கும். நானும் அவனுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்குது பாருங்க. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடமாக இனிமேல் என்வாயன்மெண்ட்டு இருக்குது இந்த என்ன நிலையில். பொதுவாக நடக்கிற ஃபோட்டோ எக்ஸிபிஷனை தாண்டி இதுக்குள்ளே இவ்வளோ மீனிங்ஃபுல்லாகவும் ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஒர்க்காக நான் இங்கே இருக்கிற ஒவ்வொரு டிஸ்பிளேவும் பார்க்குறேன். அது காம்படிஷனுக்கு வந்ததாகட்டும், இல்லை இங்கே அந்த 3 ஃபோட்டோகிராஃபர்ஸ் எடுத்ததாக இருக்கட்டும். பொதுவாக கம்போசிஷன், லைட்டிங், அதை பிக்சரைஸ் பண்ண அந்த மொமெண்ட்டு, இதெல்லாம் தான் வந்து ஒரு நல்ல ஃபோட்டோவுக்கு அடையாளம் அப்படின்னு ஒரு ஜென்ரலாக ஒன்று வச்சுருப்பாங்க. அதை தாண்டி ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்றது இந்த மாதிரி ஃபோட்டோ ஜேர்னலிசம்லேயும் வார் ஃபோட்டோகிராஃபிஸ்லேயும் நம்ம அதை சொல்லலாம். இது ரெண்டுமே வந்து ஒரு லைஃப் ஸ்டைலில் வந்து உலகத்தோட முகத்தில் கொண்டு வந்து அரையிற மாதிரியான முக்கியமான ஒரு பதிவு. ஏன் இது வேணும் அப்படின்னா, நம்ம இங்கே சொகுசாக இருக்கோம் அப்படின்னா அதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்எல்சி நம்ம யூஸ் பண்ணுற கரண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ரொம்ப சாதாரணமாக கரண்ட்டை யூஸ் பண்ணுறோம். ஆனால் அது ஜென்ரேட் பண்ணுற இடத்துல அந்த இடத்துல வாழ்கிற மக்களோட லைஃப் ஸ்டைலில் வந்து நம்ம அனுபவிக்கிற சொகுசு வாழ்க்கை எவ்வளோ தூரம் போய் பாதிக்குதுன்றதை நம்ம மதிக்கிறதே கிடையாது. அதை திரும்பி கூட பார்க்கறது இல்லை. இதை எல்லாத்தையும் வந்து நமக்கு கொண்டு வந்து காட்டுறதுக்கு ஒரு கம்யூனிகேஷன் தேவைப்படுது, விஷுவல் கம்யூனிகேஷன். அதுதான் இந்த ஜேர்னலிசமோட முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை வந்து ரொம்ப எஃபெக்டிவாக பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் திஸ் ஷுட் கண்டினியூ. இது ஏன் கண்டினியூ பண்ணணும்னா, நம்ம சொல்லிக்கலாம், இப்போ இந்தியாவிலே தலை சிறந்த மாநிலம் தமிழகம் நம்ம பெருமையாக சொல்லிக்கிறோம். ஆனால் இதுக்குள்ளே வீக்கர் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அட்ரஸ் பண்ணணும். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சரி பண்ண முயற்சி செய்யணும். இன்றைக்கி முயற்சி பண்ணோம்னா கொஞ்ச நாள் அது சரியாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே வந்து சரி பண்ணக்கூடிய இடத்துல தான் இருக்குது. ஆனால் இது வந்து நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு வரணும். அந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னா, இந்த கைண்ட் ஆஃப் ஜேர்னலிசம் முன்னால் வரும்போது தான் அது வர ஆரம்பிக்கும். இதை தொடர்ந்து எல்லாருமே பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு அடையாளமாக நான் இதை பார்க்குறேன். நிறைய ரெஸ்பான்சிபிளாக பேசுகிறதுக்கெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ பட் ஐ ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் சுந்தர் சார். ஏன்னா அவருக்கு ஒரு தொழில் இருக்குது. அதை தாண்டி ஒரு சோஷியல் லைஃப் ஸ்டைல் மேலே இருக்கிற ஒரு அக்கறையும் நேர்மையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றதுனால எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். வாழ்த்துக்கள் சார். இது போன நம்ம இப்போ 2 வருஷத்துக்கு முன்னால் வந்தோமா, அந்த 2 வருஷத்துக்கு முன்னால் இருந்து பார்த்தப்போ இருந்ததுலேருந்து இப்போ இருந்து எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இந்த மாதிரியான விளிம்பு மக்களோட லைஃப் ஸ்டைலில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னு இதை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போனால் இன்னும் நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல சுந்தருக்கு, தென் பூவிலை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சேன் என்னை அழைச்சதுக்கு. ஆக்சுவலாக வந்து இந்த புகைப்படங்களை பார்த்தேன். முதல்ல அதோடு இந்த புகைப்படங்களில் முக்கியமாக பங்காற்றி இருக்கிற இது ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். எல்லாத்தையும் தாண்டி கதிர் சொன்னது போல வந்து ஆக்சுவலாக வந்து இனிமேல் வந்து ஃபோட்டோகிராஃபி இந்த மாதிரி ஒரு கண்டினியூவாக ஆஸ்பெக்டை வந்து பேச வேண்டிய இடத்துல தான் ஃபோட்டோகிராஃபியை இனிமேல் வந்து சர்வை பண்ணும். அப்படி தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி வெறும் ஏஸ்தட்டிக்கலாக மட்டும் ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டு இருந்தது. அதாவது ஸ்டில் ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு வந்து என்ன சொல்லுதுங்க, ஒரு காம்போசிஷனு, தென் இது கலர், தென் எப்படி ஹவு யூ ஹவ் டு கம்யூனிகேட், இந்த மாதிரி அந்த த்ரோ தி பிக்சர் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது,
இப்படின்ற அடிப்படையான ஆஸ்பெக்ட்லாம் தெரிஞ்சிருக்கிறதெல்லாம் தாண்டி இனி ஃபோட்டோகிராஃபருக்கு வந்து ஒரு கண்டினியூவாக நான் பேசுகிறதுக்கு ஒரு மெட்டீரியலும் அது இதுவும் வேணும். அப்படி இல்லைன்னா அந்த ஃபோட்டோகிராஃபர் நோட்டீஸும் ஆக மாட்டார். அந்த படம் வந்து மீனிங்ஃபுல்லான விஷயத்தையும் பேச வேண்டியிருக்கு. அப்படியான ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி அடிப்படையிலே ஒரு அமைப்போடு சேர்ந்து இயங்குகிற கலைஞர்கள் மிக மிக முக்கியமானவர்கள். அது வந்து என்னென்னா, ஃபோட்டோகிராஃப் பேசுகிறத நான் எதுக்கு சொல்கிறேன்னா, முன்ன இருந்த சமூகத்தை விட இனிமேல் நமக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. இனிமேல் நம்ம விஷுவலாக தான் பேசுகிறோம். இனிமேல் விஷுவலாக தான் பேச வேண்டியிருக்கு. என் கூட வந்து என்னை கூட்டிகிட்டு வந்த நண்பர் ஒருத்தரும் என் கூட இருந்த அவரும் வந்து இந்த அமைப்பில் இருந்தவர். அவரும் சொன்னார், அது எப்படி ஏஐ வந்து ஃபங்க்ஷன் பண்ணுது, எப்படி பண்ண போகுது. ஆக்சுவலாக வந்து அதெல்லாம் ஃப்ளட்டாக தான் ஆகலாம். எல்லாத்தையும் தாண்டி ஆர்கானிக்காக க்ரியேட்டிவ் பர்சனுக்கான ஸ்பேஸு. அப்புறம் வந்து நான் எதை சொல்ல வரேன், எதை காண்பிக்கணும்னு நினைக்கிறேன், என்ன சொல்லி உங்களோட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அது சொன்ன மாதிரி என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, இது எல்லாமும் மிக மிக முக்கியமானது தான். ஆக்சுவலாக வந்து எனக்கே வந்து நான் வந்து ஒரு ஆர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தது. எனக்கும் கேமரா மேலே நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு கேமரா காசு சேர்த்து ஒரு கேமரா வாங்கி இதுதான் மதுரை பொம்மை உலகம்னு ஒரு கடை, அதில் போய் வாங்கினேன். ஆக்சுவலாக என்னென்னா, அப்பார்ட் ஃப்ரம் ஃபோட்டோகிராஃபி இதுக்கு எல்லாத்தையும் தாண்டிட்டு நான் வந்து ஆர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது ஒரு முதல்ல ஸ்கூல் படிக்கும்போது நான் பார்த்த நோட்டீஸபிளான ஒரு பெரிய ஃபோட்டோகிராஃபர், ஆர்டிஸ்ட் டர்ன் ஃபோட்டோகிராஃபர், மதுரையிலே வந்து இருந்தவர். அவர் வந்து அவருடைய படத்தை முதல்ல பார்த்தேன். அதாவது என்னென்னா, இது ஜார்ஜ் கெஸ்ட், நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். ஜார்ஜ் கெஸ்ட்னு ஒரு ஃபோட்டோகிராஃபர் 1908 மதுரைக்கு வந்துட்டு 1910 மதுரையில் தான் இறந்துட்டார். அவருடைய ஃபோட்டோகிராஃப் தான் எனக்கு முதல்ல ஃபோட்டோகிராஃபு. அவர் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் அவர் வரைஞ்ச பெயிண்டிங்கை நான் பார்த்துட்டேன் முதல்ல ஸ்கூல் படிக்கும்போது. தென் அப்புறம் அவருடைய ஃபோட்டோகிராஃப் லேட்டராக அவர் வந்து ஒன் ஆஃப் தி ஏர்லியஸ்ட் ஃபோட்டோகிராஃபர். அப்படியே இந்தியாவில் ஓரியன்டலிஸ்ட் வந்து அப்படியே வந்து கடைசியில் வந்து மதுரையில் வந்து ஒரு மதுரையை ஒரு ஏர்லி ஃபோட்டோகிராஃப் அவருக்கு முன்னாடி எடுத்திருக்காங்க. ஆனால் அவருடைய ஃபோட்டோகிராஃபும் முக்கியமான ஃபோட்டோகிராஃப் மதுரை லைஃப்பை பற்றி எடுத்ததுலாம். தென் நான் ஆர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது எதுக்கு இதை சொல்கிறேன்னா, எப்படி அது எனக்கும் மீனிங்ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் பார்க்க போகும்போது என்ன கமிட்மெண்ட்டோட ஒரு ஆர்டிஸ்ட்டு இருப்பாங்க, அதுக்கு ஒரு ரீசன் ஏதாவது ஒன்று இருக்குன்னா. நான் வந்து ஆர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது தான் இது ஜதின் தாஸ் அவங்கெல்லாம் எங்களுக்கு சீனியர் ஆர்டிஸ்ட்டு. அவரோட சேர்ந்து அவங்க ஒரிசா பெங்காலிருந்து டெல்லியில் வந்து லீவ் பண்ணுறதுக்கு வந்தவங்க. நாங்கள் ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டு நாங்கள் ஃபைனல் இயர் முடிச்சுட்டு அகாடமி ஆக்டிவிட்டீஸோடு போய் வந்துட்டு இருந்த நேரத்தில் இருந்தவங்க அவங்கெல்லாம். அதுதான் ரகுராய் டெல்லி வந்து ரகுராய் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறப்ப. ஸோ இவங்கெல்லாம் வந்து திடீர்னு எங்களுக்கு ஒரு ஆர்டிஸ்டிக்லி என்ன சொல்லுங்க, ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு ஒரு எல்லா ஃபோட்டோகிராஃபரும் தான் இருக்குது, ஆனால் அது இந்தியாவை கரெக்டாக பேசுதே அந்த ஃபோட்டோகிராஃபு அப்படின்னு முதல்ல நோட்டீஸ் ஆச்சு. அப்புறம் அந்த டைம் தென் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அடுத்து இதே மாதிரி சதீஷ் சர்மான்னு என்னுடைய ஃப்ரெண்டு அமெரிக்கா, நான் இதில் டெல்லி ஃப்ரெண்டு. அவனுடைய ஃபோட்டோகிராஃபர் ரொம்ப வெரி பவர்ஃபுல் ஃபோட்டோகிராஃபர். வெறும் அவன் லைஃப் டைம் வந்து ஸ்ட்ரீட் சில்ட்ரனை மட்டும்தான் எடுத்துகிட்டே இருந்தான். குழந்தைங்க யாருடைய ஆதரவும் இல்லாமல் ரயில்வே ஸ்டேஷனில் அடியில் படுத்துருக்கிறதுலேருந்து அப்படியே அந்த இது என்ன சொல்லுங்க, இந்த பழைய குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போங்கல்ல பிள்ளைங்க. அவன் வந்து ரொம்ப மோஸ்ட் சிம்பத்தட்டிக் ஃபோட்டோகிராஃப். அதை பார்க்கும்போதெல்லாம் நான் உருகிடுவேன். அப்படி ஒரு ஃபோட்டோகிராஃப், அந்த ஃபோட்டோகிராஃப் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோகிராஃப்ஸ், அவருடைய ஃபோட்டோகிராஃப் அப்படியே வந்ததில் நான் வந்து இப்போ நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இப்போ வந்து ஃபோட்டோகிராஃப் வந்து த்ரோ ஃபோட்டோகிராஃபு நீங்கள் ஒரு சீரியஸாக ஃபோட்டோகிராஃபில் நீங்கள் இதை பேச வேண்டியிருக்கு. தனியாக ஒரு ஃபோட்டோகிராஃப் இனிமேல் நோட்டீஸ் ஆகிறது. நான் தொடர்ந்து செஞ்சிருக்கிற ஃபோட்டோகிராஃப் மூலியமாக அண்டர்லைன் பண்ண மாதிரி என்னுடைய ஃபோட்டோகிராஃபு சொல்லும். அதுவும் நான் எதை பேசுகிறேன்னுறது, அதாவது கேட்குறவனுக்கு அடிப்படையான ஒரு காரணம் இருக்கும். நானும் அவனுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்குது பாருங்கள். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடமாக இனிமேல் என்வாயன்மெண்ட்டு இருக்குது இந்த நிலையில். அது நான் சொல்ல வேண்டியிருக்கு. கேட்குறவரும் கேட்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறார். அந்த இடத்துக்கு நான் வந்துட்டோம் நம்ம. அதனால் இது வந்து மற்ற எல்லா ஆங்கிள்லேயும் ஒர்க் பண்ணுற ஃபோட்டோகிராஃபரையும் தாண்டி கூட நான் வந்து சரவணன் தான் சொன்னேன். சரவணன்
சதீஷ் அந்த இல்லை இல்லை அந்த சதீஷை நான் பார்த்தேன். அதில் இந்த மதுரை ஃபோட்டோகிராஃபர் சொன்ன பாருங்க, சரவணன். சரவணன் ஒரு ஃபோட்டோகிராஃபர் மதுரையிலேருந்து, அவருடைய ஃபோட்டோகிராஃப் பார்த்தேன். அப்படி தான் இனிமேல் நீங்கள் இயங்க வேண்டியிருக்கு யங் ஃபோட்டோகிராஃபரு அப்படின்னு எனக்கு தோணிச்சு. அந்த அந்த டைமில் தான் அதை நான் ரியலைஸ் பண்ணேன். அவர் வந்து இந்த காட்டு உயிர்களை பற்றிய புகைப்படங்கள், ஒரு தொடர் புகைப்படங்கள், நான் தற்செயலாக இது வேறு என்ன அங்கூர்வாட்டு நாங்கள் போயிருக்கும்போது அங்கே அவருடைய ஃபோட்டோகிராஃபி எக்ஸிபிஷனை பார்த்தோம். நிறைய ரொம்ப எக்ஸைட்டடாக அவங்க நடத்தின ஒரு நிகழ்ச்சிக்கு நான் போனேன் இந்த டூருக்கு நடுவுலையே. எதுக்கு சொல்கிறேன்னா, அவருடைய ஃபோட்டோகிராஃப் பார்த்தோன்னே ஏர்லியாக நான் வந்து சதீஷ் சர்மாவுடைய படத்தை நான் சொன்னது போல் இது சரவணனுடைய ஃபோட்டோகிராஃபும் என்னை ரொம்ப மூவ் பண்ணுச்சு. அது வந்து எக்ஸ்ட்ரீம்லி சிம்பத்தட்டிக் தான். அது நம்ம அவர் பார்க்கல, அவர் என்னெல்லாம் பார்த்தாரோ அதை நான் பார்க்குறேன். அந்த இடத்துக்கு அது தள்ளுது. அதுபோல் தான் இது இந்த ஃபோட்டோகிராஃப் ஃபங்க்ஷன் பண்ணோம். அதில் நான் வந்து இன்னும் ஒரு ஏபிள் ஃபோட்டோகிராஃபர், ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபருக்கு தெரிய வேண்டிய அல்லது தெரிந்திருக்க வேண்டிய அல்லது இன்னும் நிறைய சினிமாட்டோகிராஃபர், இது ஃபோட்டோகிராஃபர் எல்லாருடைய ஒர்க்கையும் பார்க்கறது மூலியமாகவும் நான் சொல்ல வர்றதை இன்னும் எவ்வளவு ஸ்ட்ராங்காக கம்யூனிகேட்டிவாக சொல்லலாம் அப்படின்ற இடமும் போகலாம். இதுக்கான பாசிபிலிட்டியில் இருக்குது. இனிமேல் வந்து ஃபோட்டோகிராஃபி வந்து வெறும் கேமராவோட நிற்கல, இனிமேல் செல்ஃபோனோட வந்துருச்சு. அதனால் இது ஐஃபோன் வந்து ரொம்ப ரிமார்க்கபுளாக தான் ஃபோட்டோகிராஃப் பண்ணுது கேமரா வந்து. அதனால் வந்து ஒரு என்ன சொல்லுங்க, எனக்கு வந்து ஒரு பொறுப்பும் அப்பார்ட் ஃப்ரம் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட்டு, ஆஸ் அ க்ரியேட்டிவ் பர்சன், ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபர், எனக்கு மற்ற எல்லாத்தையும் விட எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் வேண்டியிருக்கு. அதோடு நான் பேசணும் அப்படின்ற இடத்துல பேசுகிற கலைஞர்கள் தான் இனிமேல் வேணும். கூட நான் வந்து சுந்தர் நான் சொன்னது வந்து இது ஒரு தொடர் நிகழ்ச்சியாக எனக்கு இந்த 3 நாள் இப்போ சொன்னவொன்னே தான் எனக்கு தெரியுது எவ்வளோ ஆக்டிவிட்டி இருக்குன்னு. ஆனால் இது வந்து இன்னும் பெரிய கூட்டத்தை கூட்டணும்னு எனக்கு தோணுது. நீங்கள் வந்து எப்படியாவது கலைவாணர் மாதிரி இடத்துல மேசிவான இந்த மாதிரி ஒரு இசை நிகழ்ச்சி, இந்த எக்ஸிபிஷன் இவ்வளோ சின்னதாக இருக்கக்கூடாது, பெரியசாக இருக்கணும். படம் பிரிண்ட் எல்லாம் பெருசாக இருக்கணும், ஹியூஜ் சைஸில் இருக்கணும், ரீடபிளாக இருக்கணும். இவ்வளோ இருக்கக்கூடாது. சைஸ் வந்து பார்க்குறவரை ஃபோர்ஸ் பண்ணும், அது அவரை வந்து புல் பண்ணும். நீங்கள் என்ன இந்த கண்டென்ட் என்னவோ அது வந்து புல் பண்ணும். சைஸும் ரொம்ப முக்கியம். கூட வந்து இது ஒரு தொடர் நிகழ்ச்சியாக, அப்புறம் இது வந்து ஒரு கலெக்டிவ் ஒரு புத்தகமாக்கிடணும். நீங்கள் எவ்ரி இயர் ஒரு லிமிட்டட் எடிஷனாக இதை நீங்கள் போடுற ஃபோட்டோகிராஃபை இன்னும் அதிகமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ப்ரெசென்ட் பண்ணணும். கரெக்ட், வெரி குட். அதையும் கவர்மெண்ட்டுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும், தெரியாதவங்களை அறிவிக்கணும்ல. அது அந்த மாதிரி ஒரு அப்புறம் வந்து இது வந்து எக்ஸிபிஷனாக ஒரு ஈவெண்ட்டோட போயிடக்கூடாது, எல்லார் கையிலையும் இருக்கணும். அது தனியாக பேசும். புத்தகம் வடிவமும் ஆன்லைனும், நீங்கள் சொன்னீங்களா, ஆன்லைனும் இனிமேல் இதையும் பேசும். அந்த வகையில் இது வந்து ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி தான். தொடர்ந்து செய்வீங்க. நானும் வருஷம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். மகிழ்ச்சி. நாளில் நான் நெடுஞ்செழியன்னு நினச்சிக்கிறேன். நெடுஞ்செழியனையும் நான் நினச்சிக்கிறேன். நெடுஞ்செழியன் வாஸ் ஆக்சுவலி ஒரு ரொம்ப என்னுடைய 80ஸ்லேருந்து எனக்குலாம் பழக்கம். அடிக்கடி வீட்டுக்கு வரவங்க, நானும் தேடி போகிற ஆள். உங்களை எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கிற நேரத்தில் நெடுஞ்செழியன் நினச்சிக்கிறது எனக்கு பெரிய மகிழ்ச்சி.